மகர ராசிக்காரர்கள் எப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க வந்தாலும், குருஜி நாங்கள் 7.5 சனியால் பட்ட பாடு நீங்கள் சொல்ல வேணாம், எனக்கே தெரியும், நான் லைவாக பார்த்துருக்கேன். அதனால் உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும், உங்களை நான் உள்ளபடியே விரும்புபவன் நான். அதனால் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். அதில் யார் இருக்கா? குரு பகவானோட சேர்ந்த சூரிய பகவான் இருக்கார். லைட்டாக ப்ராப்ளம் தான் என்னென்னா, அவர் 8 கூடியவர், அவர் 7ஆம் நாள் இந்த சூரிய பகவான் இவரோட சேர்ந்து இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும். ஆனால் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2nd வீக் அப்புறம் அந்த ஆள் ஆட்சி பெறுறார். யார்? சூரியன். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம எதிரி நீங்கள் இப்போ சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான், அவர் சூரிய பகவான் இஸ் ஒரு எனிமி. அப்படின்னால பிள்ளைகளோட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு உறவு வருகிறதுன்னு நீங்களே, யாரும் ஒன்றும் இல்லை, உங்கள் கணவர் தான், அவர் இத்தனை நாள் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தார்ல, இனிமேல் நீங்கள் ராசியாகி 2 பேருமா ஜாலியாக இருக்க போகிறீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம வகையில் இந்த ஆடி மாதத்தில் என்ன விதமான விஷயங்கள்லாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யார் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்க போகிறது, குழந்தை பிறக்க போது போன்ற நிறைய தகவல்களோட ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகளை நாம் பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோடு நான் 10-15 வருடம் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு உங்களெல்லாம் தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். காரணம் என்னென்னா, மகர ராசிக்காரர்கள் எப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க வந்தாலும், குருஜி நாங்கள் 7.5 சனியால் பட்ட பாடு நீங்கள் சொல்ல வேணாம், எனக்கே தெரியும், நான் லைவாக பார்த்துருக்கேன். அதனால் உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும், உங்களை நான் உள்ளபடியே விரும்புபவன் நான். அதனால் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறேங்க. ஆடி மாதம், ஆடி மாதம் ஆடி போனா அவனி, அந்த மாதிரி 7ஆம் இடத்திலே சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் 7ஆம் இடத்துல குரு வேற உச்சமாயிட்டாரு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே, வள்ளி வர போறா, உங்களுக்கு பிரிந்து போன காதல் எல்லாம் வரப்போகிறது. என்ன ஆகுது, உங்களுடைய காதலி வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்கள தேடி வருவாங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. 7ஆம் இடத்துல யார் இருக்கா? குரு பகவானோட சேர்ந்த சூரிய பகவான் இருக்கார். லைட்டாக ப்ராப்ளம் தான் என்னென்னா, அவர் 8 கூடியவர், அவர் 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க. 7 கூடன்னு உச்சம், உங்களுக்கு காதல் வரும். ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு காதல் வர்ற அளவுக்கு நீங்கள் பண்ண பழைய விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் உட்காந்து பேசி அனலைஸ் பண்ணி டகால்னு காலில் விழுந்துட்டு முதல் 15 வருடம் 15 நாள் இந்த சூரிய பகவான் இவரோட சேர்ந்து இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும். ஆனால் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2nd வீக் அப்புறம் அந்த ஆள் ஆட்சி பெறுறார். யார்? சூரியன். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம எதிரி நீங்கள் இப்போ சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான், அவர் சூரிய பகவான் இஸ் ஒரு எனிமி. அப்போ என்ன ஆகுன்னா, ப்ளட்ஜு பண்ணலான்னு தோணும். ப்ளட்ஜு பண்ணலான்னு சில பேர் ப்ளட்ஜை மீட்டுருவீங்க. சில பேருக்கு இப்போ தான் புதுசாக எண்ணம் வரும், நம்ம நகையை டாப்அப் பண்ணி வைக்கலாம். நண்பர்களே, நன்றாக ஒரு பேங்க்காரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எப்படி பயன்படுத்திக்கணும்? நம்மளோட டிஜிட்டல் லாக்கிறவங்கலாம் நம்ம பணம் கொடுத்தாங்கன்னா பத்திரமா வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு நமக்கு போக்குவரத்து. அவங்க அதுக்கு மேலே அவங்க தர்ற ஆஃபர்ஸ்க்கு மயங்கினீங்கன்னா, சார் இப்படி பண்ணலாம் சார், நீங்கள் லோன் எடுக்கலாம் சார், நீங்கள் அப்படி கண்ணுங்க, தயவுசெய்து கேட்காதீங்க. கொடுக்குற வரைக்கும் நல்லா தான் கொடுப்பானுங்க. திரும்ப அதுக்கப்புறம் அடைக்கும் போது வீட்டுக்கு ஆள் விட்டு அனுப்பிவிடுவாங்க. அதனால் 8ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது தயவு செஞ்சு பிளட்ஜு பண்ணுற எண்ணம் வந்தால் பண்ணாதீங்க. யார் ஒருவர் கடன் வாங்காமல் வாழ்கிறாங்களோ அவன் தான் சாதனையாளர். சாதனையாளர்னா யாருன்னு நினச்சிங்க? மாதாந்திர எக்ஸ்பென்ஸை தன் தரலை போட்டு அடைக்கிறான் பாருங்க, ஒவ்வொருவரும் வெற்றி வீரன். அவங்க கடன் வாங்குறது ரொம்ப ஈஸி. 8 கூடியவன் வரும்பொழுது கடன் வாங்கினது ஒன்றும் பண்ணாதீங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் 6 கூடியவன், உங்களுடைய பாதகாதிபதி வேறு 6ஆம் இடத்துல இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் லைட்டாக கொஞ்சம் இதில் பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். என்னது? அனிமிக் இருக்கிறவங்க போன்ற விஷயங்கள்லாம். ஒரே விஷயம், காதல் நல்லா இருக்க போகிறீங்க. அந்த நீங்களும் உங்கள் கணவரும் புரிந்துணர்வு, நீங்கள் பண்ண பழைய தவறுகள்லாம், சார் உட்காந்து பேசிட்டா 10 நிமிஷம் வேலை சார், நம்ம உட்காந்து பேசுகிறதே கிடையாது, அதான் பாதி வீட்டில் ப்ராப்ளம், அது சரி பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம், இப்போ 5 கூடியவன் நீச்சம் என்னும்பொழுது ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இன்ட்ரோடே பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பார்த்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1 லட்சம் போட்டால் போதுன்னா அதோடு நிறுத்திக்கிங்க. 2 லட்சம் போட்டு பார்த்தா என்ன ஆகுங்கிற விஷப்பரிச்சில் இறங்காதீங்க. எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே பொறுமையாக கால் வச்சு இறங்கணுங்கிறது தான் பிஸ்னஸில் கற்றுக்கிட்ட மெச்சூரிட்டி பாடமே. எதையுமே தடதரன்னு பண்ணுறது ஈஸி, இழந்துட்டிங்கன்னா எடுக்கிறது கஷ்டம்.
5 கூடியவன் நீச்சமாகும் பொழுது பிள்ளை பிராப்தி ஐவிஎஃப் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம். அப்போ குழந்தைகளோட சண்டை ஏற்படும். அடலசன்ஸ் பசங்க வச்சுருக்கவங்களாம் ஜாக்கிரதையாக பேசுங்க. உங்களை வேவ்லென்த்து உங்கள் குழந்தைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நன்றாக புரிந்து கொடுங்கள். 5 கூடிய நீச்சமாகும் பொழுது உங்களுக்கு சுக்கரன் நீச்சமாக பெண்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நல்ல காலத்தில் நம்ம டாக்டர்லாம் முன்னெலாம் குழந்தை இல்லைன்னா பச்சை பயிறு சாப்பிடு, பாசி பருப்பு சாப்பிடு, இந்த மாதிரி பண்ணு அது பண்ணுவாங்க. இப்போல்லாம் போனால் ஒய் கோ ஃபார் ஐவிஎஃப்னு பிடிச்சி போட்டுருவாங்க. அதனால் நான் அந்த மட்டும்தான் இதெல்லாம் சொல்கிறேன். இந்த டாக்டர்கிட்டயே போகாமல், கடன்காரங்கிட்டயே போகாமல், பேங்க்காரங்கிட்டயே போகாமல் இருக்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 5 கூடியவன் நீச்சமாகும் பொழுது ஐவிஎஃப் பண்ணுற எண்ணம் இருந்தால் விட்டுருங்க. இந்த மாதம் வேண்டாம். அப்படி தான் பண்ணி ஆகணும்னா அடுத்த மாதம் பண்ணுங்கள். ஸோ அதனால் பிள்ளைகளோட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு உறவு வருகிறதுன்னு நீங்களே யாரும் ஒன்றும் இல்லை, உங்கள் கணவர் தான். அவர் இத்தனை உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தார்ல. இனிமேல் நீங்கள் ராசியாகி 2 பேருமா ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஹாப்பியாவீங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஃபேமிலி மந்த். ஹாப்பியாக இருங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவ்வகையில் இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்பு என்று பார்த்தால் கடக ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிப்பதைத்தான் நாம் ஆடி மாதம் என்று சொல்லுகிறோம். ஸோ பெரும்பாலும் இந்த சூரியனை நம்ம எப்படி கருதுகிறோம் என்றால் பிதா, அதாவது அப்பான்னு கருதுகிறோம். இந்த பிதா மாதாவினுடைய வீட்டிற்கு, அதாவது அம்மாவோட வீட்டுக்கு போகிறார். கடகம்ங்கிறது சந்திரன், உலகத்தின் தாயார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உலகத்தின் தாயார் சந்திரனை உலகத்தின் பிதா பார்க்க போகிறார். அம்மாவோட வீட்டுக்கு அப்பா வர்றார். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாரியம்மன் கான்செப்ட்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ அம்பாளை தேடி சிவன் வரார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த ஆடி மாதம் சக்தி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதம் வருகின்ற இந்த வருடம் கடகத்திலேயே குரு பகவான் இருப்பதால், குரு பகவானோடு சூரியன் வரும்போது பிரம்மாண்ட யோகம் என்று ஏற்படும். குரு சூரியன் காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக இந்த ஆடியிலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜூலை 27 சனி வக்கரமாக போகிறாருங்க. சனி மீனத்தில் வக்கரமாகிறார். சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சனி யாருக்கெல்லாம் ப்ராப்ளமாக செயல்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் நன்மையாக செயல்பட போகிறாரு, அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்ததாக மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். அடுத்த பாயிண்ட், சூரிய தேவன் ஆட்சி பெறும் பொழுது தலைமை பதவி ஹெச்ஓடிங்க அவர். அப்போது பெரிய டான் ஆகுறீங்க. அந்த என்ன தொழில் இருக்குன்னா அந்த தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய புகழேணியின் உச்சத்திற்கு போகக்கூடிய அம்சமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போது சூரிய பகவான் ஆட்சி, சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் சிம்மத்தில், புதாதித்ய யோகம். அடுத்ததாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைம் என்னென்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார் கன்னியில். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் நடக்க போகுது. ஸோ இப்போது சுக்கிர பகவான் நீச்சம்ங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கம்மியாயிடும். போனால் போது விடுங்க. இறைவனும் இறைவியும் காதலிக்கும் போது மனிதர்கள் காதலிக்க கூடாதுங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் குழந்தை பத்துக்க வேண்டாம்லாம் சொன்னாங்க. அது புனிதமான மாதம் அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி சொல்கிறோம், வெறும் மாதம்லாம் சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஆடி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். ஆடி மாதிரி தான் மார்கழியுமே. ஸோ அது இறைவனின் மாதங்களாக இது கருதப்படுகிறது. ஸோ இப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் வருகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறான். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு போகிறார். இந்த செவ்வாய் பகவான் யார்? உலகத்தின் காலபுருஷனுக்கு 1 8 8 செவ்வாய் 3ஆம் இடத்திலே மறைகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வருடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் எல்லாரும் நிறைய பூமி லாபங்கள் வாங்க போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் லேண்ட் விஷயத்தில் பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக லேண்ட் வாங்குவீங்க. நீங்கள் வாங்குகின்ற நிலம் விலை போகும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவே நாம் எதை கருதுகிறோம் என்றால், உங்களுடைய இந்த புதாதித்ய யோகம் சிம்மத்தில் ஏற்படுவதும், அதே நேரத்தில் குரு சூரியன் சம்பந்தம் கொஞ்ச நாள் இருக்கிறதும், இந்த ஆடி மாதம் துவங்கி இந்த ஜூலை 17 தொடங்குகிறது, ஆகஸ்ட் 17 முடிகிறது. வரிசையாக ஆடி தான். ஆடிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் 32 நாள் உண்டு. ஸோ இந்த ஆடி அமாவாசை வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படுகிறது. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகின்ற அமாவாசை, ஆடி அமாவாசையோடு ப்ளஸ் சூரிய கிரகணமும் சேர்ந்து நடக்க போகிறது. மிக புண்ணியமான தினம். ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி பெரிய விமரிசையான பண்டிகைகள்லாம் உண்டு ஸ்ரீமடத்தில். ஸோ யார் எங்கே இருந்தாலும் அன்றைக்கி அங்கே வந்துருங்க. ஸ்ரீமடத்தில் கலந்து கொண்டு இந்த ஆடி அமாவாசை பூஜையில் விஷ்ணு மாயாவுக்கு மிகப்பெரிய பூஜைகள் எல்லாம் உண்டு, அதில் கலந்துக்கோங்க. அவ்வகையில் ஆடி மாதம் உங்களுக்கு பிரம்மாண்ட செல்வங்களே அள்ளித்தரப்போகிறது. கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை,
நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.